எடப்பாடி பழனிசாமி இப்ப முழு சந்திரமுகியாகவே, அதாவது சங்கியாகவே மாறிவிட்டார். திமுக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. சரியா எழுதி கொடுத்ததை தப்பா படிச்சா அது ஸ்டாலின், சரியா எழுதி கொடுத்தது தப்பா படிச்சா ஸ்டாலின், தப்பா எழுதி கொடுத்தத மிகச்சரியா படிச்சா அது எடப்பாடி பழனிசாமி. இந்த புரட்சி தமிழர்ங்கிற பட்டமே பிச்சை எடுத்த பட்டம். புரட்சி தமிழர் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல தமிழை ஒழுங்க பேச சொல்லுங்க. திருப்பி திருப்பி ஒரு பாஜகவினுடைய பிரச்சார பீரங்கியாக நீங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மோடி கோவிச்சுக்க மாட்டாரா? அவர் நடத்துறது அண்ணா அமித்ஷா, அமித்ஷா திமுகங்க. அவர் மோடியை வணங்கி அமித்ஷாவை வணங்கி ஆரம்பிக்கிறாரு. சம்பந்தியை காற்போம், சம்பாதித்ததை மீட்போம். ஒரு ஆள் என்னங்கன்னா பக்கத்துல உயரமா நிக்கிறாள், RSS மோகன் பகவத்துங்கிற லெவலுக்கு போயாச்சு. நான் அதுக்கு மேல பாரு என்று இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற போட்டியில அதிமுகவை அடிச்சு காலி பண்றாங்க. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அரசியல் தலைவர் திரு KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இன்றைக்கு திண்டிவனம், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. ஆரம்பத்தின் முதலே நான் மக்கள் கடல்ல நீந்தி வரேன், இந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்போது புதிய சர்ச்சையாக அறநிலையத்துறை குறித்து அவர் பேசியது, அவர் முழு சங்கியாக மாறிவிட்டார் அப்படின்னு திமுகவினர் ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் மக்கள் கடல்ல நீந்தி வர்ற மாதிரி எனக்கு தெரியல. மேட்டுப்பாளையத்துல இவர் நடந்து வர்றாரு, நான் பார்த்ததைய. ரெண்டு பக்கம் கார் நிக்குது, கட்சி கொடி கூட அதுல இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கட்சிக்காரங்க, இவர் கூட்டிட்டு போன அந்த கட்சிக்காரங்க தான் நிக்கிறாங்களே ஒழிய பொதுமக்கள் யாருமே இல்லை, வாக்காளர்கள் யாருமே இல்லை. அடுத்து அதிகமா பாஜக கொடி தான் இருந்தது, அதிமுக கொடி இல்லை. ஒருவேளை இவர் அதிமுக காரங்க கிட்ட பாஜக கொடியை வச்சு பிடிங்கப்பா என்று சொல்லிவிட்டாரா என்று தெரியல. அடுத்து கோவையில் அந்த வடவள்ளி பகுதி, அந்த பகுதிக்கெல்லாம் போனோம். அங்கதான் என் வீடு இருக்கு. அங்க மருதமலை, பாரதியார் பல்கலைக்கழகம், வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கிறது. வழக்கமாகவே அந்த ரோடு சாயந்தரம் 5 மணியிலிருந்து நைட் ஒரு 7:30 8 மணி வரைக்கும். ஏன்னா அது ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. வெளியில போறவங்க வர்றவங்க, வீடு திரும்புறவங்கன்னு அது டிராஃபிக்கா இருக்கு எப்பவுமே. அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆயிருந்தது. டிராஃபிக் ஜாம் ஆனா வண்டி நின்றும். எடப்பாடி பழனிசாமியினுடைய அவரை பார்க்கறதுக்கோ இல்ல அவர் பேச்ச கேட்கறதுக்கோ அங்க பெருசா யாரும் திரண்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி அந்த சுங்கம், புளியகுளம் அந்த ஏரியால இவங்க கொஞ்சம் கூட்டத்துக்கு வேலுமணி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதனால அவர் மக்கள் கடல்ல எல்லாம் நீந்தி வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி இப்ப முழு சந்திரமுகியாகவே, அதாவது சங்கியாகவே மாறிவிட்டார் என்றுதான் நம்ம பார்க்கணும். நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல, திமுக குற்றச்சாட்டை விடுங்க. ஏன்னா திமுக கட்சி மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. இப்ப இந்த அறநிலையத்துறை கல்லூரி கட்டுற விஷயத்தை கூட முதல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு இருப்பவர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதை எங்கு பேச வேண்டும் என்பதை உணரணும், தெரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்துல இந்த தீர்மானங்கள் வருகிற பொழுதோ அல்லது உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையிலேயோ அல்லது அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கையிலேயோ அல்லது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்திலேயோ ஒரு கடுமையான எதிர்ப்பை இதற்கு தெரிவிக்க வேண்டும். அதுல தப்பில்லை. அது எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கடமை, எதிர்கட்சியினுடைய கடமை. ஆனால் மக்கள் பிரச்சாரத்துல, தேர்தல் பிரச்சாரத்துல சென்று இவர் பேசுகிற பொழுது இவரது பேச்சுக்கள் ரசிக்கும்படியாக இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறபடியாக இல்லை. அதை பார்த்து மக்கள் வாக்களிக்க தயாராகிற வகையில அது இல்லை. முதல் நாள் என்ன பேசினாரு? தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யற கட்சியோட தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம்.
அந்த நல்லது செய்யற கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வாக்கு சதவீதம் 3%, 4%. ஏதோ ராம்தாஸ் புண்ணியத்துல சென்ற முறை சிலர் பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இந்த மாதிரியான இதுல வந்து அவர்கள் ஒரு 11% தொட்டாங்க. இல்லைன்னா பாஜகவுக்கு இருக்கிறது 3-4% தான். அப்ப தமிழ்நாட்டுல மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது என்கிற ஒரு பெரிய மனக்குறை உண்டு. அடுத்து அரசாங்க நடவடிக்கைகளை தாண்டி ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சியும் ஒரு மதவாதத்தை, பிளவுவாதத்தை, மக்களை மக்களிடத்தில் இருக்கிற அமைதியை, ஒற்றுமையை சீர்குலைக்கிற சித்தாந்தங்களை கொண்டவர்கள் என்கிற அந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்ப இவர் எந்த அடிப்படையில நல்லது செய்கிற கட்சியோடு பார்த்து நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம்? ஒருவேளை இவருக்கு நல்லது செய்யறவங்க, வேலுமணிக்கு நல்லது செய்யறவங்க, சம்பந்திக்கு நல்லது செய்யறவங்க, அதை பார்த்து இவர் நல்லது செய்பவர்களோடு யாருக்கு நல்லது செய்யறவங்க? பல ரூமர்கள் இருந்துச்சு இல்லையா? அதாவது டிசம்பர்ல வந்து இந்த கூட்டணி இருக்காது. முடிச்சிடுறேன். இது ஒன்று. அடுத்து சித்தாந்த ரீதியா எடுத்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா வந்து காலத்துல கோவில்கள்ல அன்னதானம் போட்டாங்க. அப்ப அதை வந்து கோவில், இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்ற கருத்து, கோவில் பணம் கோவிலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை மேம்படுத்துவதற்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்னு. அன்னதானம் போட்டாங்க இல்லையா? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா என்ன? அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பாராட்டப்பட்டது. அப்ப வயிற்றுக்கு உணவளிப்பதும் கல்வி கொடுப்பதும் நம்ம அந்த வகையில தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுகிற யுக்தி அல்ல. சட்டமன்றத்தில் அவர் அதை வந்து பேசலாம். அடுத்து ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மாவே ஆடு கோழி கிராம தேவதைகளுக்கு பலியிடக்கூடாது, கட்டாய மதம் மாற்ற தடை சட்டம் என்றெல்லாம் வருகிற பொழுது, அந்த ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா ஸ்டாண்ட் எடுக்கிற பொழுது கடுமையான தோல்வியை சந்தித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கு இவர்கள் பாஜகவினுடைய அடிமைகள் என்பதுதான் திமுக வைக்கிற விமர்சனமாக இருக்கு. அப்ப இவரது பிரச்சாரங்கள்ல என்ன சொல்லணும்? ஒன்று, வாக்கு சிதறிவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கோம். அவர்களது எந்த சித்தாந்தத்தையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய நலன்களை மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கிற பொழுது அவர்களை எதிர்த்து நாங்கள் போராட தயங்க மாட்டோம். பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எங்களை தவறாக நினைத்து விடாதீர்கள். வாக்கு சிதறிவிடக் கூடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக மட்டும்தான் அவர்களிடத்துல வச்சிருக்கிறோம். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அது நடந்துருச்சு. அதற்காகத்தான் நாங்க வந்து வச்சிருக்கிறோமே ஒழிய, அவர்களது குறைகளையும் மத்திய அரசாங்கத்தினுடைய குறைகளையும் நாங்கள் தட்டி கேட்போம், எதிர்த்து நிற்போம். நாங்கள் திராவிட சித்தாந்தத்தில் பயணிப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் திமுகவும் அதிமுகவும் திராவிட கொள்கைகளில் இரட்டை குழல் துப்பாக்கி என்று இந்த இயக்கத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்படும். இதைத்தான் அவர் வந்து சொல்லியிருக்கணும். மாறாக அவருக்கு வந்து பக்கத்தில் நிற்கிற வேலுமணி ஆர்எஸ்எஸ்ல மோகன் பகவத்தை பார்த்துட்டாரு. பத்திரிகை செய்திகள்ல தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு, ஏன்னா அமித்ஷா வேற சொல்லிட்டார்ல, முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம்னு. அப்ப ஒருவேளை ஆர்எஸ்எஸ் வேலுமணியை முன்னிலைப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக, வேலுமணியை விட நான் உங்களுக்கு விசுவாசமானவன் என்று காட்டுவதற்கு அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை, ஆர்எஸ்எஸ் பிரச்சார பீரங்கியாக தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார். இத திமுக கடுமையான அதிருப்தி. மேற்கு மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா பவர் கட்டு, மின்சார கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதை விட கொலை கொள்ளை கடுமையாக அதிருப்தியில வந்து இருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து இந்த ஆடு மாடுகளை நாய்கள் கடித்து அதுல பாதிக்கப்படுகிற பொழுது அதுல கடுமையாக இருக்கிறாங்க. அப்ப இந்த அரசாங்கத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கள்ளச்சாராயம்,
அதிகமான அந்த டாஸ்மாக், அந்த இப்ப அந்த ரெஸ்ட்ரோ பார்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய, அதாவது கடைகள்ல இருந்த டாஸ்மாக்கு பக்கத்துல இருந்தது போய் வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெருவு, பெட்டி கடைகள்ல கூட கள்ளச்சாராயம் விற்கிற அளவுல, மது கடைகள் வந்து விற்கிற அளவுல அந்த மணமகிழ் மன்றங்கள், கிளப் போட்டு கொடுக்கறாங்க. இதெல்லாம் அதிமுக காலத்துல வந்து கிடையாது. அப்ப அந்த கள்ளச்சாராயம், கள்ளச்சாராய மரணங்கள் அதிகமான, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கூலிப்புங்கிறதெல்லாம் ஸ்கூல் பையங்க கிட்ட வந்துருச்சு. அப்ப இந்த போதை, கஞ்சா, குட்கா, கூலிப்பு, இது மாதிரியான விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, கொள்ளை, கற்பழிப்புகள், அடுத்து விலைவாசி ஏற்றம், அரசாங்கத்துல லஞ்சம், ஊழல், இது மாதிரி நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா மிக அதிகமாக இந்த அரசாங்கத்துல இருக்கு. நீங்க சொல்ற ஆனா பட்டியலுமே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல சொல்லி காட்டுறாருல்ல. இல்ல சொல்றாரு, இதை மட்டுமே நம்ம மையப்படுத்தி திமுகவினுடைய குறைகளை மையப்படுத்தி பிரச்சாரம் வந்து பண்ணணும். மாறாக சித்தாந்த அரசியலுக்குள்ள போகிற பொழுது திமுக இதைத்தான் எதிர்பார்க்குது. இதைத்தான் நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் இந்துத்துவாவா திராவிடமாக என்றால் நாங்கள் திராவிடம், நீங்கள் திமுகவா அண்ணா திமுகவா என்றால் நாங்கள் அண்ணா திமுக. இதுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களது மனநிலை. அப்ப பாஜகவும் இதைத்தான் விரும்புறாங்க. களத்தை பாஜகவுக்கும் திமுகவுக்குமானதாக மாற்றுவதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தோள்களில் சுமையாக பயணிக்கிறாங்க. அத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழித்து பாஜகவினுடைய அந்த இந்துத்துவ சித்தாந்த அரசியலுக்கு மிகப்பெரிய களத்தை அமைத்து கொடுக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார். திமுக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை, அவர்களது குறைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு சித்தாந்த அரசியல் திராவிடமா இந்துத்துவாவா என்றால் அவர்கள் செய்த தவறுகள் வந்து மறந்துடும். இப்ப அந்த ஒரு தம்பி அஜித் குமார் அநியாயமான முறையில் அடித்து கொல்லப்பட்டார். அந்த பெண்மணி, தவறான புகார் கொடுத்த அந்த பெண்மணி புதிய தலைமுறையில பேட்டி கொடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு போலீஸுக்கு அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிக்கிறதுக்கு முடியல, அல்லது டைம் இல்லை. ஏன்? எல்லோரும் சொன்னாங்க ஒரு அழுத்தம் ஒரு அதிகாரிகிட்ட இருந்து வந்ததுனாலதான் அந்த எஸ்பி இப்படி நடவடிக்கை எடுத்தாருன்னு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் யாரையுமே போய் பார்க்கல, சும்மா போய் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்ப ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒருத்தனை அடிச்சு கொள்ற அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து அராஜகவாதிகள் அல்ல. அப்ப அந்த லாக்அப் டெத் அதை பெரிய அளவுல வந்து எடுத்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி நேரா அங்க போயிருக்கணும். அதை பெரிய அளவுல அரசியல் பண்ணியிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு சித்தாந்த அரசியல் இவர் செய்வதன் மூலமாக 3 விஷயத்தை செய்கிறார். திமுகவினுடைய வளர்ச்சிக்கும், திமுக மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியை குறைப்பதற்கும் இவர் வேலை செய்கிறார். பாஜக வளர்ச்சிக்கும், பாஜக வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கும் வேலை செய்கிறார். அதிமுக வாக்கு வங்கியை அழிப்பதற்கும், அதிமுக ஒரு திராவிட கட்சி, திமுகவுக்கு மாற்று அதிமுக என்று களத்தை நம்ம உருவாக்கணும். களத்துல பாஜக விட்டுருங்க, அவங்க ஏதோ சும்மா கூட இருக்காங்க, வாக்கு பிரிஞ்சு போயிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போதே பாஜக தலைவர்கள் தான் மேடையில இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு கன்வே பண்றாருல அதிமுக தொண்டர்களுக்கும், பாஜக அதிமுக கூட நிலையா இருக்க போகுது, நீங்களும் பாத்துக்கோங்க. அப்படி இல்லை, நான் பாஜகவின் கட்டுப்பாட்டுல இருக்கிறேன், பாஜக துணையோடு தான் என்னால திமுகவை வீழ்த்த முடியும். இந்துத்துவ கொள்கைகள் என் கொள்கைகள், இந்துத்துவ கொள்கைகள் என் கொள்கைகள். சொன்னீங்க இப்போ மானிய கோரிக்கை பத்தி சொன்னீங்க, வடவெளியை பத்தி சொன்னீங்க. இப்போ மருதமலை கோயில் சார்பாகவும் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னு அங்க அவங்க அதிமுக எம்எல்ஏக்களே மானிய கோரிக்கையில பேசியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நோட்ஸ்ல எழுதி கொடுக்காமலா இப்படி மாட்டிக்கிறாரு? அதாவது 2 விஷயம் கொங்கு மண்டலத்துல ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒன்னா சொந்த புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல்லு புத்தி இருக்கணும். சொந்தமா அறிவு இருக்கணும் யோசிக்கிறதுக்கு, சொந்தமா பேசுறதுக்கு நமக்கு வந்து தெரியணும், சொந்தமா கண்டென்ட் வந்து இருக்கணும். இல்லைன்னா யாராவது என் போன்றவர்கள் சொல்வதை கேட்கணும். ஏன்னா நான் ஏன் என் போன்றவர்கள் சொல்றதேன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒருத்தன் உட்கார்ந்து எழுதி கொடுக்குறான், அதை விட்டுருங்க.
ஏன்னா இவருக்கு சொந்தமா எழுத தெரியாது, அதை விட்டுருங்க. நான் தான் இதுக்கு முன்னாடி ஒரு இதுல சொல்லியிருப்பேன். ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வித்தியாசம்னா, சரியா எழுதி கொடுத்ததை தப்பா படிச்சா அது ஸ்டாலின், சரியா எழுதி கொடுத்தது தப்பா படிச்சா ஸ்டாலின், தப்பா எழுதி கொடுத்தத மிகச்சரியா படிச்சா அது எடப்பாடி பழனிசாமி. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு தொலைக்காட்சியில வந்து நான் இது சொன்னது. இது அப்ப நான் 2018ல என்ன எது கட்சி விட்டு நீக்கினாங்க? பாரதிய ஜனதா கட்சி என்பது நம்முடைய கூட்டணி கட்சி. அண்ணா திமுக என்பது ஒரு திராவிட கட்சி. நம்ம திராவிட சித்தாந்தத்துல நம்ம கட்சியை நடத்தணும். மாநில அரசாங்கம் நடத்துவதற்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு தேவை. அப்ப மத்திய மாநில உறவுகளோடு நம்ம அதை நிறுத்திக்கணும். கட்சி என்று வருகிற பொழுது நாம் திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கணும். இந்துத்துவ சித்தாந்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது சொன்னேன். சொல்லிட்டு அரை மணி நேரத்துல என்ன கட்சி விட்டு நீக்கி விட்டாங்க. இன்றைக்கு ஏன் என்ன சேர்த்த மாட்டேங்கிறாங்க? ஏன்னா பாஜக எதிர்ப்பாளர். என்னுடைய நிலைப்பாட்டில் நான் என்றைக்கு மாறினதில்லை. திமுகவையும் நாம் எதிர்க்க வேண்டும், பாஜகவையும் நாம் எதிர்க்க வேண்டும். அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கியை நம்ம வலிமைப்படுத்தணும். எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அம்மா வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் ஒரு திராவிட கட்சியாக. இதை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறுவதன் காரணமாக இருக்கிற வாக்குகளும் அடித்து சிதறடிக்கிற வேலையை இவர் செய்யறாரு. தமிழகத்தில் பாஜக வேரூன்றுவதற்கு, வளர்வதற்கு இவர் அடித்தளம் அமைத்து கொடுக்கிறார், தன் தோளில் சுமக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்க ஒன்றிணைந்த அண்ணா திமுக வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி மூலமாக. டிடிவி அந்த பக்கம் தான் இருக்காரு, என்டிஏ பக்கம் தான் இருக்காரு, சசிகலா என்டிஏ பக்கம் தான் இருக்காங்க, ஓபிஎஸ் என்டிஏ பக்கம் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இது ஒன்றிணைந்த அண்ணா திமுகவா தான் இருக்குன்னு தான் சொல்றாங்க. யார் சொல்றா? இது சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? ஏன்னா ஓபிஎஸ்ங்கிறவர் அதிமுக காரர், தினகரன்கிறவர் அதிமுக காரர். இதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பாஜக வரணுமா? அண்ணே வாங்க, கடந்த காலத்தில் ஏதோ நமக்குள்ள ஒரு மன மாச்சரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். நான் என்னை மட்டும் நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கங்க, நம்ம வந்து எல்லாம் இணைஞ்சு பயணிக்கலாம். எப்படியும் நமக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள்னால திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை உருவாக்கலாம் என்று கட்டமைக்கிறதுக்கு இவருக்கு தெரியாதா? சரி, அப்படியே வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா, அதிமுகவுக்காக ஓட்டு போடணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இப்போ இதை ஒன்றிணைப்பதற்காக பாஜகனா நீ ஓபிஎஸோட சேர்ந்த என்ன, சேரலின்னு என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதனால அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன? அப்ப அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருப்பார். தமிழ்நாட்டினுடைய கடன்கள் அதிகமாயிடுச்சு, நான் ஆட்சிக்கு திரும்ப வந்தால் அதுக்கு கமிஷன், விசாரணை கமிஷன் அமைப்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நான் அதுதான் சொன்னேன். அதாவது சட்டமன்றத்தில் பேசுற விஷயம் வேற, மக்கள் மன்றத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுகிற விஷயம் வேற. தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாப்பா இந்த திமுக ரொம்ப மோசம்ப்பா, அவன் உடனே திமுகவை நம்ம தோக்கடிக்கணும், அதிமுக கொஞ்சம் பரவாயில்ல, இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க தான் அடுத்த முறை ஆளணும் என்று வைக்கணும். நீங்க அங்க போய் எக்கனாமிக்ஸ் பேசிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு கடன், அதனுடைய புள்ளி விவரங்கள், இதை பத்தி எல்லாம் தன் வீட்டு பட்ஜெட் என்ன, தனக்கு என்ன பற்றாக்குறை, விலைவாசி ஏற்றம், இதை பத்தி தான் தெரியுமே ஒழிய மக்கள் கவலைப்படுவாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் கடன் இவ்வளவாச்சு நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பேங்குக்கு டியூ கட்ட முடியல, அதை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க. ஏன் கட்ட முடியல? கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உணவுப் பொருள் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, விலைவாசி உயர்ந்துருச்சு. அது உங்க பிரச்சனையா? இல்ல தமிழ்நாட்டு கடன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் சட்டமன்றத்துக்கு உள்ள பேச வேண்டிய விஷயங்கள். அப்ப இவருக்கு அந்த டிஃபரன்ஸ் பண்ண தெரியல. மக்கள் மன்றத்துக்கு எது, சட்டமன்றத்துக்கு எது என்கிற அந்த வித்தியாசம் தெரியல. இல்ல பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம், எப்படி இருந்தாலும் இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்றதுனால பாஜகவோட கொள்கையே உள்வாங்கிட்டு பேசினா அது எடுபடும். பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமே அல்லன்னு சொல்றேன்.
ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதா அதிமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட். அதை நீங்க ஏன் பலமா எடுத்துக்கிறீங்க? 11 ஆண்டு காலம் மத்தியில பாஜக ஆளுது. அதுக்குன்னு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, வருத்தம் இருக்கும்ல. போதும்பா, இந்த மோடியவே பிரைம் மினிஸ்டர் ஆக்கி சலிச்சு போச்சு, நம்ம ஒரு மாற்றத்தை தான் பார்ப்போமே அப்படி மக்கள் நினைப்பாங்கல்ல. நீங்க ஏன் போய் அதுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல. நீங்க பாஜகவை விட்டுட்டு எம்ஜிஆர் காலத்துல இந்த கட்சி இப்படி எல்லாம் ஆட்சி பண்ணோம், இவ்வளவு நல்லது செஞ்சோம், அம்மா காலத்துல இதெல்லாம் செஞ்சோம், என் காலத்துல அன்னைக்கு இதெல்லாம் நடந்தது, சில விஷயங்கள் தப்பா கூட போயிருக்கலாம், எனக்கு போதுமான அனுபவம் இல்லை, திடீர்னு நான் ஒன்றும் ஸ்டாலின் போல 50 ஆண்டு காலம் தயார்படுத்தப்பட்டு வந்த முதலமைச்சர் இல்லை, ஏதோ திடீர்னு கோவத்தூருக்கு வந்தாங்க, கோடிகளை கொட்டினேன், எம்எல்ஏக்கு ரேட்டை பேசினேன், முதலமைச்சர் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் மாசம் மாசம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் எம்எல்ஏக்களுக்கு, ஏதோ கட்சியை ஓட்டுனேன், அதுல பல கட்சிக்கு உள்ள இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு என் மீது வருத்தங்கள் இருக்கலாம், மக்களுக்கு சில விஷயங்களை செஞ்சிருப்போம், பல விஷயங்கள் செய்ய முடியாதது இருக்கலாம். ஆனா நிச்சயமா இன்றைய ஸ்டாலின் ஆட்சியை விட நாங்க ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். அடுத்து வருகிற பொழுது கட்சியையே நான் ஒருங்கிணைக்கிறேன், ஒன்றுபட்ட அதிமுகவை, வலிமையான அதிமுகவை கட்டமைக்கிறேன், மக்களுக்கும் இன்னும் நல்ல ஆட்சியை நாங்க கொடுப்போம், இன்றைக்கு இருக்கிற இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு நல்லாட்சி நடத்துவோம், நல்ல ஊழல் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நாங்க நடத்துவோம். ஒருவேளை வேலுமணி பக்கத்தில் இருக்கிறதுனால லஞ்ச ஊழல் பத்தி பேசினா அது வேலுமணிக்கு உறுத்தலா இருக்குன்னு பேசலையே என்னவோ தெரியல. இல்ல, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியாக புரட்சி தமிழரினுடைய எழுச்சி பயணம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஒரு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ன்ற ஒரு 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 கோட்பாட்டோட தானே அவங்க போறாங்க. 23 புலிகேசி படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். இந்த புரட்சி தமிழர்ங்கிற பட்டமே பிச்சை எடுத்த பட்டம். சத்யராஜ் புரட்சி தமிழர்னு சொல்லி போட்டுக்குவாரு. நீங்க என்ன தமிழகத்துல புரட்சி, முதல்ல தமிழ்ல நல்ல தமிழ் சொற்கள் இருக்குது இல்லையா, அதை உச்சரிக்க சொல்லுங்க. இதை வேற தொலைக்காட்சிகள் இது வட்டார சொல் அப்படியெல்லாம் எது வட்டார சொல்லல், இதெல்லாம் எங்க அப்பச்சி காலத்துல பேசுனது, திருப்பி எங்க அப்பச்சி காலத்துல எங்க அம்மாவோட அப்பா பேசுற ஏன்னா அவர்களுக்கு அந்த கல்வி அறிவு இல்லை. அப்ப அதனால என்னன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் அவங்களுக்கு கரெக்டா வராது வார்த்தைகள். நீங்க புரட்சி தமிழர் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல தமிழை ஒழுங்கா பேச சொல்லுங்க. அவர் பேசுற தமிழ் பாருங்க, ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு இதுல இருக்க என்ன இல்ல. இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம், அதாவது அதிமுகவினரே வருத்தத்துல இருக்காங்க. அதாவது ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறோம், தேர்தல் 9 வருஷத்துல வரப்போகுதுன்றப்போ நீங்க அம்மா சமாதிக்கு, எம்ஜிஆர் சமாதிக்கு நீங்க போய் பார்த்து அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் வீரியமாக இருந்திருக்கும். அதற்கு பதிலாக பாஜகவோடு அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போது அது வேறு மாதிரியாக தெரிகிறது. தவறான புரிதலுங்க. இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவர் பாஜகவில் அவருடைய தலைவர் மோடியும் அமித்ஷாவும் அவங்கள வணங்கி அவங்கள பாராட்டி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொல்றது எப்ப எதிர்பார்க்கலாம்? அவர் அதிமுக தலைவராக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். திராவிட இயக்க தலைவராக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அவர் முதல்லயே என்ன ஆரம்பிக்கிறாரு? மேட்டுப்பள்ளத்துல ஒரு பாஜகவினுடைய பிரச்சார பீரங்கியாக நீங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மோடி கோவிச்சுக்க மாட்டாரா? அவர் நடத்துறது அமித்ஷா திமுகங்க. அவர் மோடியை வணங்கி அமித்ஷாவை வணங்கி ஆரம்பிக்கிறாரு. நீங்க இப்படியெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறதே தவறு இல்லையா? இல்ல, தேர்தலை நீங்க சொல்ற அந்த கணக்குகள் சித்தாந்தம் அதெல்லாம் தாண்டி அரித்மேட்டிக்னு ஒண்ணு இருக்கு. அதுல இப்போ ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா, இல்ல டிடிவி தினகரன், இப்படியான அனைத்தும் ஒண்ணு சேர்க்கிற பொழுது அது எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணி தானே பார்க்கப்படும். அது உள்ளுக்குள்ள கொஞ்சம் விஷம் சேர்ந்ததுன்னா, நீங்க பால் கணக்கு எடுத்துக்கோங்களேன். 10 லிட்டர் பால் ஊத்துனா 10 ஆயிடுதுங்க அப்படின்னு. கொஞ்சம் ஒரு 10 மில்லி விஷம் உள்ள கலந்துருச்சுன்னா, விஷம் எது விஷம்ன்றீங்க? தெரியல, அது உங்க நேயர்களுக்கு புரியும். அடுத்து இது அர்த்தமெட்டிக் அல்ல. இது ஒரு தேர்தல் களம் என்பது 1, 2, 3 விஷயங்கள் தான். ஒன்று சித்தாந்தம், 2வது மக்கள் பாதிப்பு, அடுத்து யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வரக்கூடாது. சித்தாந்தம் அது திராவிட சித்தாந்தம், அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா. ஆனா மாறாக இவர் பாஜக, இந்துத்துவா, RSS வரைக்கும் போயிட்டார் இவர். இது ஒன்று. அடுத்து
மக்களுக்கான இன்றைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தி கொள்வதற்கோ, அதை பிரச்சாரப்படுத்துவதற்கோ, மக்களிடத்துல கொண்டு செல்வதற்கோ இவர் தயாராக இல்லை. ஏன்னா இந்த சித்தாந்தத்தை பத்தி இவர் பேசுற பொழுது அது அடிபட்டு போயிடுது. அது அடிபட்டு போயிடுது. அடுத்து இன்றைய அரசாங்கத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் இவர் அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு அவருக்கு தெரியல. அப்ப இவர் ஒருவேளை திமுக ஆண்டாலும் கூட நமக்கு வருமானத்துல ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுக்கு தானே கான்ட்ராக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்ல இவர் பீரியட்ல யாரெல்லாம் கான்ட்ராக்ட், கிறிஸ்டி இன்னைக்கு செய்யறாங்க, இவர் கூடவும் செஞ்சாங்க. அன்னைக்கு இருந்த ஐஏஎஸ் அதிகாரி இன்னைக்கு அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் என்ன முழங்கினாரு 90 நாளில் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு என்ன நடக்குது? அப்ப வரும்படிக்கு குறைச்சல் இல்லை. யார் ஆண்டா என்ன, எதிர்கட்சியா இருந்த என்ன, ஆளுங்கட்சியா இருந்த என்ன. அதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப 2 டபுள் இது. பாஜக இடத்துல இருந்தும் பெனிஃபிட், இங்க இருந்தும் பெனிஃபிட். ஒரு கட்சி கையில இப்படி சுயநலவாதிகளா சம்பந்தியை கார்ப்போம், சம்பாதித்ததை மீட்போம், இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இது அல்ல அரசியல். நீங்க அதிமுக தொண்டன், ஒரு திராவிட உணர்வுள்ள தமிழக மக்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற தமிழ்நாடு, பாஜகவை தமிழகத்திற்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று நினைக்கிற தமிழ்நாடு. அப்ப இந்த இரண்டுக்கு நடுவுல நம்ம அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும். சரி, வேற வழி இல்லை. பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம். இருந்தாலும் சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிறோம் இல்லையா, அது வெளியே தெரியுதே என்ன. கொஞ்சமா தேவையான அளவுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு அதை நீங்க ஹைலைட் பண்ணக்கூடாது. அதையே நீங்க உயர்த்தி பிடிக்கிறீங்க. அந்த உப்பு ஜாஸ்தியான என்ன ஆகும்? அதுதான் நான் குறைஞ்சபட்சம் நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சதே தப்பு, அந்த பக்கமே போகக்கூடாதுன்னா எனக்கு அந்த கலை யதார்த்தம் புரியுது. வாக்கு சிதறிவிடும். அதனால நம்ம ஒருவேளை ஆட்சி அமைக்கிற எண்ணிக்கை நமக்கு வராம கூட போயிடும். அப்ப அத நீங்க அளவோடு பயன்படுத்திக்கணுமே ஒழிய, நீங்க அவங்கள தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஒரு ஆள் என்னங்கன்னா பக்கத்துல உயரமா நிக்கிறாள் RSS மோகன் பகவத்துங்கிற லெவலுக்கு போயாச்சு. நான் அதுக்கு மேல பாரு என்று இவங்க 2 பேருக்கு இருக்கிற போட்டியில அதிமுகவை அடிச்சு காலி பண்றாங்க. நன்றி சார், நன்றி. பல விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.